அதே புத்தர் சிலை வந்து இதே மாரியம்மன் கோயில்ல, முத்துமாரியம்மன் கோயில்ல உள்ளுக்குள்ள இருக்கு. மிக அழகா. இந்த 30 25, 30 வருட இடைவெளியில உள்ள அந்த புகைப்படத்த பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அழகாக கிட்டத்தட்ட 2 3 அடிக்குள்ள தான் இருக்கும். குறைந்த உயரம் உள்ள அழகான சிலைகளில், அது மாரி வேலைப்பாடு உள்ள சிலைகளில் இதுவும் ஒன்று. அடுத்தபடியா உகளூர். முதல்ல உகளூர்ன்னு சொன்னோம். அதாவது ஒரே நாள்ல 4 புத்தர் சிலை போய் பார்த்தோம்ன்னு சொல்லிட்டு. அந்த சிலைகள்ல ஒண்ணு வந்து உகளூர் கீழ இருந்துச்சு, தெரு ஓரத்துல. போய் பார்க்குறோம். அங்க பார்க்கும்போது சொன்னாங்க, இங்க உள்ள ஊர்ல உள்ளவங்கலாம் வெளிநாட்டுக்கு போவாங்க சார். அங்க வெளிநாட்டுக்கு போம்போது, இந்த புத்தர துபாய் புத்தர்ன்னு சொல்லுவாங்க. அங்க போய் பணம் சம்பாரிச்சு, ஒரு நல்ல நிலைக்கு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க வேலைக்கு போம்போது ஒரு தடவ வந்துட்டு போம்போது, பெரிய தண்ட மாலை போட்டு போவோம். எனக்கு தெரியல தண்ட மாலைன்னா என்னன்னா, ஒண்ணும் இல்லைங்க. தண்ட மாலைன்னா பெரிய மாலைன்னு சொல்லுவோமாங்க. மாலை போட்டு. அதாவது அவங்க போம்போது சமயத்துல தெரியாதாம். அந்த மாலைய போட்டு தெரிஞ்சுக்குவாங்களாம். இந்த ஊர்ல இன்னைக்கு வெளிநாட்டுக்கு ஒருத்தர் போயிருக்காரு அப்படின்னு சொல்லி. இப்பொழுது இந்த சிலை உயரமான பீடத்துல ஒரு ஒரு மேடை மாரி கட்டி வச்சிருக்காங்க அழகா. அண்மையில போய் பார்த்துட்டு வந்தோம். மிக அழகா ஒரு பாதுகாப்போட இருக்கு. இவ்வாறாக பல சிலைகள். உங்களூர் மாரி இன்னொரு சிலை. வானம்பாடி. வானம்பாடி புத்தர் சிலை வந்து மிக இப்பகுதியில் உள்ள அழகான சிலைகள் இது ஒண்ணு. ஆரம்பத்துல ஒரே நாளில் பல இடங்களுக்கு களப்பணி செல்வது வழக்கம். அப்படி போகும்போது வானம்பாடிக்கு என்னோட மூத்த மகன் அப்ப படிச்சுட்டு இருக்காரு. பாரத்ன்னு சொல்லிட்டாரு. இளையவன் சிவகுரு சில இடத்துக்கு வந்திருக்காரு. பெரியவர் பல இடத்துக்கு வந்திருக்காரு. அந்த இடத்துல பார்க்கும்போது என்னாச்சு, அந்த இடத்துக்கு போகும்போது, ஆ வெயிலு. அதாவது சிலைக்கு பின்னாடி வெயிலு. ஃபோட்டோ எடுத்தோம்னு சொன்னா சிலை தெரியாது தெரியாது. அப்படி இருந்தும், இந்த ஃபைலுகள்லாம் கைய வெளிச்சத்த மறைச்சுக்கிட்டு நாங்க எடுத்து அந்த புகைப்படத்தோம். இந்த சிலையை அடிக்கடி திருட முயற்சி பண்றதா பேப்பர்ல செய்தி வந்துச்சு. புதுக்கோட்டையில ஒரு பக்கம் போய் புதுக்கோட்டை வரைக்கும் இந்த சிலைய போய் காப்பாத்திட்டாங்க. இந்த சிலை இப்ப அதுக்கு பக்கத்திலேயே ஒரு கோயில்ல உள்ள வச்சிருக்காங்க. அம்மன் கோயில்ல. மிக பாதுகாப்பா இருக்கு. இப்ப 2வது எடுக்கப்பட்டது. இப்ப நான் அண்மையிலே என்னோட ஆங்கில புத்தகத்துக்காக எடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள புத்தர் சிலைகளில் கீழ வந்து 7 டயர்ஸ் இந்த அடுக்கு இருக்கிறது வந்து இந்த ஒரு சிலை மட்டும் தான். 7 அடுக்கு இருக்கும். மத்தபடி அழகான முகம், கண்கள், மூக்கு, உதடு ஒரு பெர்ஃபெக்ட் ஃபினிஷிங்ன்னு சொன்னா இந்த சிலைய சொல்லலாம். அதுக்கப்புறம் இவ்வாறாக இடம் மரண சிறப்புத்தார். பல புத்தர்கள் காணாமல் போனது வர ஒரு வருத்தத்தை ஏற்பதும் செய்யுது. அடுத்தபடியா பழையாறையில ஒரு புத்தர். இதெல்லாம் முடிச்சு புஸ்தகத்த முடிக்கிறோம். எல்லாம் முடிச்சு புஸ்தகம் தமிழிலும், ஆங்கிலத்திலும் தமிழ் திட்டமிட்டு தமிழ்ல எழுதுறேன். எழுதி முடிச்சு அப்புறம் ஆங்கிலத்திலயும் கொண்டு வரேன். தமிழ்ல புத்தகம் எழுதி முடிஞ்சு, ஆங்கிலத்துக்கான புத்தகம் எடுக்கும் போது, பழையாறைன்னு ஒரு இடம். கும்பகோணத்துக்கு ஒரு விழாவுக்காக ஒரு நண்பர் வீட்டு திருமணம். பள்ளி நண்பன் ஆரம்பத்திலேருந்து செல்வம்னு சொல்லிட்டு அவன் மகன் வீட்டு திருமணத்துக்காக போறோம். கும்பகோணம் போகும்போது, எப்பொழுது கும்பகோணம் போனாலும் பெரும்பாலும் பட்டீஸ்வரம் போவது வழக்கமா வச்சிருப்பேன். பட்டீஸ்வரம் போய் ஒரு தலைய காமிச்சுட்டு அப்படியே போறதுன்னு சொல்லிட்டு. அங்க துர்க்கைம்மன் கோயில் பார்த்தோன்னே, அங்க நண்பர் பட்டீஸ்வரத்துல அலுவலகத்துல இருக்காரு புலவர். அவர் வந்து, "சார் இங்க ஒரு புத்தர் சிலை இருக்கு" அப்படின்னாரா. "ஐயா முன்னாடி தான் முழையூர்ல பார்த்திருக்கேன் புத்தர் தலை" அப்படின்னா. "இல்லைங்க இன்னும் ஒரு புத்தர் தலை இருக்கு" அப்படின்னு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, கும்பகோணத்துக்கு நாங்க வந்து வர்ற திருமண நிகழ்ச்சிய தள்ளி வச்சுட்டு, முதல்ல இத பார்த்துட்டு அப்புறம் கும்பகோணத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு, பார்க்கலான்னு போறோம். பழையாறையில இருந்துச்சு. அந்த முழையூர்ல இருக்கிற சிலை அழகா இருக்கும், முகம். இது வந்து அந்த அளவுக்கு அழகு இல்ல. ஆனா தீச்சுடர் நல்லா இருக்கும். என்னுடைய மனைவி என்னுடன் வந்த களப்பணி வந்த இடத்துல இந்த பழையாறை புத்தர் தான். ஏன்னா, வேற ஒரு சிலை வேலையா நாங்க வந்தது, களப்பணி போறதுக்கு ஒரு சூழல் அமைஞ்சுச்சு. ஆரம்பம் முதல் எனக்கு வந்து பல நிலைகளில் எனக்கு உதவியா இருக்கிறவங்க என் மனைவி. அவங்கள நான் இன்றோட நினைச்சு பார்க்கிறேன். நினைவு கூர்கிறேன். இப்ப கூட எனக்கு புத்தகம் வரும்போது என் நண்பரும், குடும்பத்தாரும் அவ்வளவு உதவியா இருந்தாங்க. அப்புறம் தான் இந்த புத்தகத்த வெளிய கொண்டு வர முடிஞ்சுச்சு. இந்த பழையாறை புத்தர் மாதிரி இன்னொரு புத்தர், அதாவது தமிழ் புத்தகம் முடிச்சு 2வது புத்தகம் ஆங்கில புத்தகம் வரும்போது, குடவாயில் பாலசுப்ரமணியன் சொல்றாரு, நம்ம தஞ்சாவூர் அருங்காட்சியகத்துல ஒரு புத்தர் சிலை இருக்கு. புதுசா. தமிழ்நாட்டிலேயே தஞ்சாவூரில் மட்டுமே 4 அருங்காட்சியகங்களில் புத்தர் சிலை இருக்கு. இந்த 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 அருங்காட்சியகம் இது புதுசு. பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பார்த்தது. இப்ப மாத்துனாங்க. அதுல வந்து ஒரு புத்தர் சிலை. என்ன செய்வோம்னு சொல்லுவாங்க.
அவர்கிட்ட கேட்டோம். இப்ப புத்தகம் அச்சாகிட்டு இருக்கு. நண்பர் திரு சுகவன முருகன் என்னோட 2 நூல்களையும் மிக சிறப்பா அச்சிட்டு கொடுத்தவர். அவர்ட்ட கேட்கிறேன். இது மாரி 2 புத்தகம் 2 சேலை புதுசா இருக்குங்க. சேர்த்துடலாமா? சேர்த்துருவோங்க. திருத்திக்கிட்டு இருக்கோம். வேற வழி இல்ல. நான் 3 இடத்துல சேர்க்க வேண்டியிருக்கு. 1 இண்டெக்ஸ் அட்டவணையில சேர்க்க வேண்டியிருக்கு. 2வது மெயின் சாப்டர்ல. 3வது சாப்டருக்கான அடிக்குறிப்பு. 4வது துணை நூல் பட்டியல். எல்லாத்தையும் மாத்த வேண்டியிருந்தது. கொஞ்சம் சிரமப்பட்டோம். அவர் ரொம்ப ஒத்துழைச்சார். ஆக தமிழ் பதிப்பில் இல்லாத ஆங்கில பதிப்பில் உள்ளது இந்த 2 புத்தகம் தான். இது இடம் எங்கன்னு அவங்க போடல. அதனால தஞ்சையில் இருப்பதால் நாங்க தஞ்சாவூராக இருக்கலாம்னு நான் ஒரு ஐயப்பாடோட போட்டிருக்கேன். பின்வரும் ஆய்வாளர்கள் அதை சொன்னா மிக எளிதா இருக்கும், பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த புத்தகம் 2000 ஆய்வேட்டை கொடுத்தாலும் அதை எடுக்க பல முயற்சி பண்ண நூலோடியம் கொடுக்கறதுக்கு. ஆனால் அந்த நூலோடியம் கொடுக்க எனக்கு அந்த ஒரு நேரம் சரியா கிடைக்கல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நம்ம அவர் சுகவனமுடன் நல்லா பண்ணி பார்ப்போம்னு சொல்லி மிக சிறப்பாக நேர்த்தியா பண்ணோம். இப்ப தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் உள்ள ஒரு சில வித்தியாசத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். தமிழை எடுத்துக்கொண்டால் ஒரு 4 சாப்டர் 5 சாப்டர் பிரிச்சு முடிச்சுட்டேன். தமிழ்ல முன்னரே நான் சொன்னது போல புத்தர் அவர் மயிலை சீனிவாசகசாமி 10 சிலை சொல்லியிருக்காரு. நான் 75 சிலை மொத்தமா சொல்லியிருக்கேன்னு சொல்லி 75ம் புத்தர் அல்ல. 75ல 65 தான் புத்தர் சிலைகள். அந்த 65ல அந்த 10ல சில சிலைகள் சமண சிலைகள், பிற சிலைகள் அதெல்லாம் இருந்துச்சு. அதோட புகைப்படங்கள்லாம் தமிழ் பதிப்புல போட்டது. அதை பார்த்த பல நண்பர்கள் அதுவும் புத்தர்னே நினைச்சுக்கிட்டாங்க. அதாவது புத்தர் அல்லாத புகைப்படங்களையும் தமிழ் பதிப்பில் நான் வெளியிட்டிருந்தேன். அதை பார்த்த பல நண்பர்கள் சமணரும் புத்தர்னு நினைச்சுக்கிட்டாங்க. உள்ள மேட்டரை படிக்காம செய்தியை பிடிக்காம. அதனால என்ன செஞ்ச ஆங்கில பதிப்புல இந்த சிலைகளை பற்றி குறிப்பு மட்டும் ஒரு பத்தியா போட்டுட்டு அந்த புகைப்படங்களை நீக்கிவிட்டேன். ஆக ஆங்கில பதிப்பில் புத்தர் சிலைகள் மட்டுமே இடம்பெற்றிருக்குமே தவிர பிற சிலைகள் இடம்பெறவில்லை. குறிப்பு மட்டும் இருக்கும். இன்னொன்னு, பழையாறை புத்தரும் தஞ்சாவூர் அருங்காட்சியகத்தில் உள்ள புத்தரும் இந்த ஆங்கில பதிப்புல இருக்கும். முடிந்தவரை விடுபாடு ஏதுமின்றி செய்தியை கொண்டு வர நான் முயற்சி பண்ணியிருக்கோம். அதற்கு அடுத்தபடியாக நான் எழுதும் பௌத்தம் சார்பற்ற பிற கட்டுரைகளை என்னுடைய வலைப்பூல எழுதிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஒரு 400 கட்டுரைக்கு மேல எழுதியிருப்பேன். அடுத்தபடியா சோழ நாட்டில் பௌத்தம்ங்கிற வலைப்பூல பௌத்தம் தொடர்பாக நான் எழுதியுள்ள அனைத்து கட்டுரைகளையும் பார்க்கலாம். இது வரைக்கும் 200 கட்டுரை வந்திருக்கு கிட்டத்தட்ட. என் ஆய்வு தொடர்பான கட்டுரைகள் எல்லாம் வந்திருக்கு. இதுல களப்பணி தொடர்பாக நான் பெற்ற அனுபவங்களை தனியா ஒரு புத்தகமாக எழுதும் முயற்சி நெருங்கியிருக்கேன். அது விரைவில் வெளிவரும் என மிக ஆவலோட இருக்கேன். இந்த ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு என்னுடைய உரையை கேட்டு நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக ஒரு சில செய்தி மட்டும். அதாவது இந்த ஒரு பௌத்தம் தேடல் என்பதானது என்ன சமணத்திலேயே கொண்டு போட்டுச்சு. அதனால சமண சிலைகள் பல இதை கண்டுபிடிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. இன்னொன்னு, புத்தர் சிலைகளை பல இடங்கள்ல பல மாதிரி வழிபடுறாங்க. இடும்பாணத்துல அம்மாசாமிங்கிறாங்க, உள்ளிக்கோட்டையில செட்டியாருங்கிறாங்க, திருப்பாம்புரத்துல சிவனார், புத்தமங்கலத்துல அதுவா மழைய வரவழைக்கிற சாமிங்க, புஷ்பவனத்துல ஆட்டுக்கொட்ட செட்டியாரு, கோட்டை வயத்தலையிலையும் விக்கிரமணத்திலையும் கடன் கொடுத்தவன் கடன் வாங்கினவன் அப்படிங்கிறாங்க. இவ்வாறா இருந்துச்சு. ஆனால் இந்த வேறுபாடு என்பது தெளிவு வேண்டும் என்பதற்காக அதை பற்றிய குறிப்பினை என்னோட ஆய்வுல என்னோட நூல்ல சொல்லியிருக்கேன். இன்னொன்று மிக முக்கியமானது, திருநாகேஸ்வரத்துல புத்தர் சிலை இருக்குன்னு சொல்லிட்டு புதுச்சேரியில உள்ள பிரெஞ்சு ஆய்வாளர்கள் சொல்லிருச்சு. ஆனால் அதை போய் பார்த்தா புத்தரா சமணராங்கிற கூட 20 வருஷம் மாறி மாறி. ஆரம்பத்துல அந்த செய்தியை வச்சுட்டு புத்தர்னு சொல்லிட்டேன். அப்புறம் பின்னாடி நான் சொல்லும்போது சமணர்னு சொல்லிட்டேன். கரெக்டா? அதே மாதிரி கும்பகோணத்துல பகவநாயகர் கோயில்ல உள்ள ஒரு சிலை பகவரை புத்தர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல எம்ஃபில்ல சொல்லும்போது அது மாதிரி சொல்லியிருந்தேன். பின்னாடி அது பொருள் இல்லை, புத்தர் இல்லைன்னு சொல்லிட்டேன். அது மாதிரி புத்தர் என்று சொல்லப்பட்ட புத்தர் அல்லாத பிற சிலைகளை பற்றி பின்னாடி என்னுடைய நூலில் எழுத வாய்ப்பு, நண்பர்களிடம் பகிர வாய்ப்பு, இவ்வாறாக பல அனுபவங்களை என்னுடைய இந்த கிட்டத்தட்ட 36 வருட களப்பணி அனுபவங்கள் எனக்கு பெற்றுக் கொடுத்தது.
அது அனைத்திற்கும் எனக்கு உதவியாக இருந்த நண்பர்கள் அனைவரையும் இங்க நன்றியோட நினைச்சு பார்த்து, அனைவருக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா நன்றி ஐயா. இப்போது சோழ நாட்டில் பௌத்தம் அப்படின்ற தலைப்புல உரையின் மீது கேள்வி இருந்தால் நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். ஐயா பதில் சொல்வாங்க. இன்றைய நடந்த இந்த கருத்தரங்கில் கேள்விகள் ஏதாவது இருப்பின் நீங்கள் கேட்கலாம். ஐயா ஐயா வணக்கம் ஐயா. என் பேர் நலங்கிள்ளி. புதுக்கோட்டையில இருந்து பேசுறேங்க. புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன். என் பேர் நலங்கிள்ளிங்க. ஐயா உங்க புக்கு எனக்கு கிடைச்சதுங்க. அதை படிச்சுட்டு மங்களம், பெட்டவாய்த்தலை, கரூர், எஸ்பி பட்டினம் நிறைய ஃபீல்டு ஒர்க் போயிருக்கேன். இந்த மாதிரி ஃபீல்டு ஒர்க் போகும்போது அந்த சிலை இல்லாம அந்த விஹார் போன்ற அமைப்பே நாங்க ஒண்ணு பார்த்து வச்சிருக்கோம். அத பத்தி இன்னும் அந்த அதாவது அந்த இடத்துல ஒரு புத்தர் சிலை இருக்கு. ஆனா அது வெளியில இருக்கு. ஆனா அந்த கோயில் இருக்குல்ல, அந்த பழங்கால கோயிலே ஒரு விஹார் போன்ற அமைப்புல இருக்குங்க. அதையும் நாங்க பார்த்திருக்கோம். இது எஸ்பி பட்டினத்துல. எஸ்பி பட்டினம். சுந்தரபாண்டியன் பட்டணமா? ஆமா, சுந்தரபாண்டியன் பட்டினம். சுந்தரபாண்டியன் பட்டணத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னன்னா, ஒரு அப்பாற்பட்டு நான் சில சிலைகள் பார்த்திருக்கேன். ஆனால் அது என்னோட ஆய்வுல நான் கொண்டு வரல. என்னன்னு சொன்னா, நண்பர்களோட சொன்னாங்க கலப்ப செஞ்சிருக்கலான்னு. அது ஒரு நான் குறிப்பா கூட என்னோட இதுல சொல்லல. ரொம்ப அது ஒரு பௌத்த கோயிலாக இருக்க வாய்ப்பு உண்டுன்னு பல ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அது இன்னும் ஆய்வுக்குரியது. அது எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறதுனால நான் அதை ஆழமாக சென்று பார்க்கவில்லை. இன்னும் மிக முக்கியமானது, அந்த சிலை உள்ள செய்தியை முதலாக புதுக்கோட்டையை சேர்ந்த வரலாற்று என்னுடைய நண்பர் சந்திரபோஸ் சொன்னாரு. இங்கு உள்ள நின்ற நிலையில் உள்ள புத்தர் சிலைகளில் மிக அழகான சிலைகளில் அது ஒன்று முக்கியமானது. நீங்க சொன்ன கருத்து உண்மைதான். அது பல பேர் சொல்றாங்க. போன வாரம் தான் அந்த சிலையை போய் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப அழகான சிலை. எனக்கு இன்னும் ஒரே ஒரு இதுங்க, இப்போ மியூசியத்துல இருக்க சிலைக்கு எல்லாமே பர்மிஷன் கொடுக்க மாட்டேறீங்க. திருச்சியில இருக்க சிலைகளை பாக்குறதுக்கு பர்மிஷன் டினை பண்ணிட்டாங்க. வெளியில 2 பெட்டவாய்த்தலை புத்தரும் குழுமணி புத்தரும் தான் வெளியில வச்சிருக்காங்க. அதை மட்டும்தான் பார்த்து வர முடிஞ்சுச்சு. புதுக்கோட்டையில இருக்க புத்தர் சிலை, அங்க நிறைய சமணர் சிலைகள் எல்லாமே ஷோ பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த அரியலூர்ல இருந்து கொண்டு வந்த சிலையை மட்டும் காமிக்க மறுத்துட்டாங்க. கேட்டா பேக் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி காரணம் சொல்றாங்க. நானும் 2-3 தடவை போய் கேட்டேன், அது என்ன காரணம்னு. அரியலூர்ல இருந்து ஒரு சிலை புதுக்கோட்டை மியூசியத்துல வச்சிருக்காங்க. அரியலூர் சிலை புத்தர் சிலையா? புத்தர் சிலை. அது உங்க புக்லயே இருக்கு. ஆமா, அது ஒரே ஒரு சிலை இருக்கு. ஆமா, அது ஒரு சிலை. ஆனா அத காட்ட மாட்டாங்க, காட்ட மறுக்கிறாங்க. இல்ல அது என்னோட நூல்ல காமிச்சிருக்கேன். இன்னொன்னு என்னங்க, அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை சாராத பிரிதொரு இடத்தை சேர்ந்த சிலை அங்க அரியலூர்ல இருக்கு. என்ன வேலைப்பாடு இல்லாம இருக்கும். அப்ப அந்த புதுக்கோட்டை வேலை நடந்துட்டு இருக்குங்க. வேலை நடக்குது சொன்னாங்க. சரிங்க. திருச்சிலையும் அதே மாதிரிதான். அந்த 2 சிலை மட்டும்தான் வெளியில இருக்கு. அதை மட்டும்தான் பார்க்க முடியுது. ஒண்ணு கேட்டுங்க, திருச்சி அருங்காட்சியகத்திலயும் வேலை நடக்குது. புதுக்கோட்டைக்கு நான் போகும்போது வேலை நடக்குது. இப்ப ஒண்ணும் இல்ல, நாகப்பட்டினம் போன மாசம் போயிட்டு வந்தேன். இப்ப நாகப்பட்டினம் போனீங்கன்னா அந்த சந்தை தோப்பு புத்தரை பார்க்க முடியாது. ஏன்னா நாகப்பட்டினத்துல முன்னாடி கடற்கரை சாலையில அருங்காட்சியகம் இருந்துச்சு. இப்ப என்ன செஞ்சுட்டாங்கன்னா, கடற்கரை சாலையில இருந்து எடுத்துட்டு வந்து வெளியே வச்சுட்டாங்க. அருங்காட்சியகத்தை தற்காலிகமா இடம் மாத்திருக்காங்க. அதனால் இப்பொழுது நாகப்பட்டினம் போனாலும் நீங்கள் அந்த சிலையை பார்க்க முடியாது. இதுல சில சிலைகள் கரூர்ல பார்த்தேன். கரூர்லயும் நல்ல சேஃபா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி. சின்ன சிலை தான். ஆனா சில சிலைகள் இருந்ததுன்னு சொல்லும் போது அது ஒரு 4-5 சிலைகளே காணா போயிருக்கு. உதாரணத்துக்கு வன்னிச்சிப்பட்டினத்துல அந்த அழகான சிலை அது எப்படி தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னே தெரியல. ஏன் உயரம் இருக்கும் அந்த சிலை, ஆனா அது காணா போயிருக்கு. அது எப்படி என்ன கண்டுபிடிக்காம அது ஏன் இப்படி போகுதுன்னு தெரியல. அதை பத்தி நீங்க. அதாவது நான் பேசும்போது சொன்னேன் உங்கள்கிட்ட, அதாவது ஒரு ஆய்வாளர் என்ற நிலையில் நான் இன்னொன்னு பணியாற்றி கொண்டே நான் வேலை பார்த்தேன். அதனால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல எங்களால ஒண்ணும் பண்ண முடியல. என்ன முடிந்தவரை நாங்க என்ன செய்வோம்னா, அங்க போற உள்ள மக்கள்கிட்ட
இதை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு மேல எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. இது நாளிதழ் செய்தி பதிவுக்காக அப்பப்ப நாங்க கொடுத்திருக்கோம். புரியுதா? இப்ப ஒவ்வொரு இடத்துலயும் உள்ள சில இப்ப ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னா, ஒரு 4 அடிக்கு 3 அடிக்கு ஒரு சிமெண்ட் மேடை மாரி வச்சு, உள்ள வச்சு ஒரு பாதுகாப்பு வச்சாங்கன்னா, பாதுகாக்கப்படும். இன்னொன்னு, உள்ளூர் கண்டிப்பா. மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு இருக்கணும். சில இடத்துல இருக்கு. திருப்பாம்புரத்துல ஆரம்பத்துல போகும்போது அந்த சிலை அவ்வளவு மோசமா இருந்துச்சு. இப்ப நாங்க போய் பார்க்கும்போது திருப்பாம்புரத்துல அழகா ஷெட் போட்டு வச்சிருக்காங்க. கீழ வந்து நல்லா சிமெண்ட் வந்து நான் நவுத்த முடியாத சிலையா தான் சொல்றாங்க. முதல்ல திருப்பாம்புரம் போகும்போது, அந்த சிலைய புகைப்படம் எடுக்க அங்க உள்ளூர் மக்கள் எங்கள விடல. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, "சிலைய பார்ப்பீங்க, நீங்க திருடிட்டு போயிடுவீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க உள்ள ஒரு சின்ன ஒரு படிக்கும் மாணவி வந்து எங்களுக்கு மாணவிக்கு நான் காமிக்கிறேன். அந்த பிள்ளைங்கட்ட படிச்ச பிள்ளை ஒண்ணு, "அம்மா நாங்க படிக்க தான்ப்பா வந்திருக்கோம்" அப்படின்னு சொன்னோனே தான் சொல்லுது. புகைப்படம் எடுத்துட்டு வந்துட்டேன் திருப்பாம்புரத்துக்கு. ஒரு 20 வருடம் கழிச்சு மறுபடியும் திருப்பாம்புரம் போறேன். இப்ப போகும்போது என்னாச்சு, ஒரு சின்ன ஒரு காரியம் பண்ணேன். என்னன்னு சொன்னா, முதலாக நான் திருப்பாம்புரம் போகும்போது எடுக்கப்பட்ட விவரங்கள ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். என்னோட செல்லுல. திருப்பாம்புரம் தடவ போகும்போது மாணிய மாதிரி இந்த தடவையும் என்ன உள்ள விடல. ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு. அப்புறம் அந்த நான் எடுத்த குறிப்ப வச்சு அவர்ட்ட காமிக்கிறேன், அங்க உள்ளவர்ட்ட. ஐயா இது மாரி ஒரு 10, 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். இந்த சிலைய நான் பார்த்தேன். அப்படின்னு சொல்லி அந்த பேர போட்டு பதிவு பண்ணி சொன்னோன்னா, ஆமாங்க அவன் சொந்தக்காரன் தான். நீங்க பாருங்க தம்பி, நீங்க பார்த்தீங்கன்னா பாருங்க. நான் தான் பயந்துட்டேன் புதுசா நெனச்சுட்டு சொன்னாரு. அது மாரி அந்த ஒரு கண்ணும் கருத்துமா பாதுகாக்கிறதும் இருக்கு. மானம்பாடியில அதே மாரி தான். வெளிய இருந்த சிலைய கோயில்ல வச்சு பாதுகாக்கிறாங்க. பட்டீஸ்வரத்துல கொஞ்சம் சந்தேகம் வந்தோனே கோயில்ல வச்சு பாதுகாக்கிறாங்க. சில இடங்கள்ல விழிப்புணர்வு இந்த போட்டு இந்த எஸ்பி பட்டணத்துலயும் நான் வந்து 2 மணி நேரமா அந்த கோயில்ல தேடின பிறகுதான் அவர் எனக்கு காமிச்சாரு. ஆமா. அதுவரையும் அவர் காமிக்கவே இல்ல. 2 ஹவர்ஸா நான் சுத்தி சுத்தி வரேன். இப்ப கடைசியில அப்புறமா அவர் காமிக்கிறாரு. அவங்களும் சேஃபா வச்சிருக்காங்க. ஆ. ஐயா ரொம்ப நன்றிங்க. ஐயா மேலும் இந்த மாதிரி ஆய்வு இப்போ ஒரே ஒரு புதுசா உள்ள ஒரு சமணர் சிலையும் நான் வந்து இதுவரையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாதது திருமயம் சரி, பக்கத்துல புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கு. அதை சரி. எப்படிங்க வெளிக்கொண்டு வர்றது? இல்ல, சமணர் இல்ல. சிலை அது தான் அது. என்ன செய்யணும்னா, உங்கள் பகுதி உங்கள் பகுதின்னு இல்ல, மன்னிக்கணும். ம், சிலை உள்ள பகுதியில் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், நண்பர்கள்ட்ட அது பதிவாயிருக்கான்னு கேட்டுக்கங்க. என்ன? ம், 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 ஒண்ணும் இல்ல. நான் எந்த சிலைக்கு போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும், ம், முதல்ல அந்த பக்கத்துல உள்ளவங்ககிட்ட கேட்டுக்கங்க. இந்த 10 சிலை பற்றி வந்திருக்கான்னு சொல்லிட்டு. இப்ப திருச்சி மாவட்டம் போறோமா, ம், அங்க உள்ள அறிஞர்கள்ட்ட, அங்க ம், உள்ள அருங்காட்சியகத்துல போய் கேட்டுக்கணும். அந்த ம். நண்பர்கள்லாம் உதவியா இருப்பாங்க. ஏன்னு கேட்டா, ஒரு நீங்க சொன்னதுனால சொல்றேன். கவிநாட்டுல ஒண்ணு ஆச்சு. ஒரு நாளு ஆமா தமிழ்நாட்டுல தெரியுங்க, உடைச்சு போட்டாங்க. தெரியும். இல்ல, இல்ல. சரி சொல்லிடுறேன். கவிநாட்டுல ஆ, என்னாச்சுன்னா, சந்திரபோஸ் ஒரு ஒரு நாள் திடீர்னு பத்திரிக்கையில செய்தி வருது. புத்தர் ஆ, ஆ, கவிநாடு கண்மாயில் புத்தர சமண சிலையை கண்டுபிடிப்புன்னு சொல்லிட்டு. ஆ, சமண சிலை அந்த பக்கம் புதுசா இருக்கே என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இது பண்ணோன்னே, நண்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இது மாரி கவிநாட்டுல வந்து சமண சிலை இருக்குன்னு சொல்றாங்க. இது புத்தர் சிலை கண்டுபிடிப்புன்னு வந்துருச்சு. புத்தர் சிலை கண்டுபிடிப்புன்னு ம், வந்தோனே, புத்தர் சிலைன்னா நீங்க நீங்க போய் பார்த்தீங்களான்னு எனக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நான் இல்லன்னா, அத கண்டுபிடித்து குறிப்பு கொடுத்த பத்திரிகை செய்தி கொடுத்தவர் நம்ம நண்பரு. நமக்கு சுந்தரபாண்டியன் ம், பட்டணம் புத்தர் சிலையை பார்க்க என்னை அழைத்து சென்றவர். அதுக்கு பின்னாடி அந்த சிலையை பத்தி சுந்தரபாண்டியன் சிலையை பத்தி ராஜாமோகன் சாரும் சொன்னாங்க. கவிஞர் போகும்போது ம், என்னாச்சுன்னு சொன்னா, அந்த ம், சிலைய பார்த்தோனே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. இவர் சொன்னாரு, "ஆமாங்க, எனக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு" சுந்தரபோஸ் சொல்றாரு. சரி நான் வாரேன்னு சொல்லிட்டு ம், மறுபடியும் கவிநாடு கண்மாய் போறோம். அது கண்மாய்ன்னு சொல்ல முடியாது. ம். கடல் ஏரி மாரி அவ்வளோ பெருசா இருக்கு. ஆமா, போய் தெரியுது. பார்த்தோனே இவரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாரு எனக்கு சந்திரபோஸ். பத்திரிக்கையில வந்த ம், செய்தியில தலையோட இருக்கும் முழுசா. அங்க போய் பார்த்தா ஆமா, தலைய ஆமா. காணோம். போய் பார்த்தா சரி ஐயா தலை இப்போ இல்லாட்டி பரவால்ல. நமக்கு இப்- டீசல் குடுத்தாங்க. இப்ப எதையுமே காணுங்கயா. உடம்ப பார்த்து வச்ச பார்த்து கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சுட்டு தலைய கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு பக்கமும், அவர் ஒரு பக்கமும் போறோம். அங்க உள்ள ஆ, ஒரு அம்மா திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க எங்கள. "என்னப்பா ஆ, இது மாரி போறீங்க? என்ன புதைஞ்ச மண்ணா? புத மண்ணா அது? உள்ள உள்வாங்கிரும்." அது எங்களுக்கு தெரியல. சொன்னோனே, "ஐயோ! இந்த ஆ, பக்கம்லாம் போகாதீங்க. புத மண்ணு ஜாக்கிரதையா போகணும்னு" சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்க வெளிய வந்துட்டோம். ஆக, சில வருடங்கள் கழித்து மறுபடியும் கவிநாடில் இப்ப புத்தர் சிலை கண்டுபிடிப்புன்னு ஒரு பத்திரிகை செய்தி வருது. அப்ப நான் போட்டு நண்பர்கள்ட்ட கேட்டா, அப்ப நண்பர் மங்களூர் மணிகண்டன் சொல்லிட்டு நம்ம ஆசிரியர் அங்க இருக்காரு. கந்தர்வகோட்டையில. அவர்ட்ட சொன்னேன், ஆ, "ஆமாங்க, பத்திரிகை செய்தி நானும் பார்த்தேன். நண்பர்கள்ட்ட சொன்னேன்." அப்புறம் நாங்க ஆ, தெரிஞ்சு ஆ, சொன்னாங்க. அதாவது இது மாரி ரெப்படிஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ம், வந்து ம், சொல்றது தான் நல்லது. ஏதாவது நான் தீவிரமாக விசாரிக்காமல் ஒரு நாளிதழ் செய்தியோ, எழுதுவதோ கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா, ஒரு தப்பு ஒண்ணு நடந்துருச்சுன்னா, அத நம்ம சரி பண்ண முடியாது. ஒரு சின்ன குறிப்போட நான் முடிச்சுக்கிறேன். சீதக்கமங்கலம்னு ஒரு இடம். ஒரு புத்தர் சிலை தலைப்பகுதி மட்டும்.
எங்க பல்கலைக்கழகத்துல ம். பதிப்புத்துறையில ஒருத்தர் இது தத்துவ மையத்துல ஆய்வு மேற்கொண்ட போது ஒரு நண்பர் வந்து கோவிந்தராஜன் சொல்லிட்டு அவங்க பகுதி குடவாசல் ஒரு சிலை இருந்திருக்கு ம். போல் இருக்கு. அது எனக்கு தெரியாது. என்கிட்ட என்ன செய்வாரு, நாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ல தான் வந்து ஏறுவோம். பஸ் ஸ்டாப்ல வந்து ஏறுவோம். அங்க அவர சந்திப்பாரு. அவரு கும்போணத்துலேருந்து வருவாரு. போகும்போது டெய்லி என்ட்ட ஒவ்வொரு நாளும் ஒரு கேள்வி. சார் புத்தர் சிலை எப்படி இருக்கும்? புத்தர் தலை எப்படி இருக்கும்? கண்ணு எப்படி இருக்கும்? கேட்டுட்டு தான் நான் ஒவ்வொண்ணா சொன்னேன். என்ன சொன்னேன்னா, முடிந்தவரை நீங்க வந்து ம். எனக்கு அந்த புத்தரோட புகைப்படத்த காமிங்க. இல்லாட்டி என்ன கூட்டு போங்க அப்படின்னு. இல்ல ஒண்ணும் இல்லன்னா விட்டு போச்சு. திடீர்னு ஒரு ஃபைன் மார்னிங் பார்த்தா பத்திரிக்கை செய்தி வருது. இது மாரி குடவாசலில் புத்தர் சிலை கண்டுபிடிப்போம் சொல்லி என்ன மேற்கோள் காமிச்சிருந்தாரு. நான் வந்து புத்தர் சிலைய பார்க்கவும் இல்ல, புகைப்படத்தையும் பார்க்கல. அப்புறம் போய் அவர்ட்ட சொன்னேன். ம். ம். பண்றது தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, வழிகாட்டிட்டு நெறியாளருக்கும் ம். போய் சொன்னேன். சார் இது மாரி பண்ணியிருக்காருங்க. இது மாரி பண்ணக்கூடாது. தவறு அப்படின்னு சொல்லிட்டு, இது மாரி ஆய்வு தொடர்பாக என்னிடம் எந்த கேள்வியும் கேட்காதீர்கள் அப்படின்ட்டேன். ஏன்னு கேட்டா, இந்த நேர்மைத்தன்மை என்பது சில இடத்துல தான் சில பேர் கடைபிடிக்கிறாங்க. பல இடத்துல அத விட்டுர்றாங்க. அது நமக்கு சிக்கலாயிடும். அதுவே சமண சிலையாக ம். இருந்திருந்தால், நம்ம செய்றது தப்பா ம். இருக்கும்ல. அதனால ஆமா. தெளிவுபடுத்திக் கொள்வது நல்லது. நன்றி. ஐயா ஐயா வணக்கம் ஐயா. என்ன ஐயா உதவி இதுல வேணாலும் ஐயா நான் செய்ய பார்த்த தயாரா இருக்கேன். ம். நான் பார்த்த சிலை வந்து நான் சமணர் சிலைய தான்யா பார்க்க போனேன். சரி, அது வந்து ஃபுல் ப்ரொடெக்ஷனோட ஏஎஸ்ஐ ஃபென்சிங்கோட இருந்துச்சு. சரி, அந்த அந்த சிலையில இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு ஊர்ல இந்த சிலை வந்து ஒரு குளத்துக்குள்ள கிடக்கு. சரி. அது ஏன்னா சமணர் சிலை புதுக்கோட்டை மாவட்டத்துல எல்லாமே ஏஎஸ்ஐ ஃபென்சிங்ல ஒரு மேடை கட்டி தான் இருக்கு. இந்த ம், சிலை மட்டும்தான் குளத்துக்குள்ள இருந்துச்சு. குளத்துக்குள்ள இருந்து நான் பார்த்த சிலை. ம். அதனாலதான் இது புதுசா இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஐயம். இல்ல அது நன்றிங்க, ரொம்ப நன்றி. இன்னொன்னு சொல்லிக்கிறேன். ஐயா அதாவது வணக்கம். நீங்க ஐயா வந்து வணக்கம். ஐயா உடனடியாக வணக்கம். முடிவெடுக்க முடியாது. என்னன்னு கேட்டா, வையச்சேரின்னு ஒரு குளக்கரையில ஒரு புத்தர் சிலை இருக்குன்னு சொல்லிட்டு, புத்தர் தலைப்பகுதி இருக்குன்னு சொல்லிட்டு ஐயம்பேட்டை செல்வராஜ் எனக்கு ஒரு புகைப்படம் அனுப்பிச்சிருந்தாரு. அவர் பார்க்கும்போது சரிங்க. சிலை இருந்திருக்கு. ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்துருக்காரு. இது நான் சொல்றது வந்து ஆ. 1995 ஞாபகம் வச்சுக்கங்க. ம். ம். நான் போய் பார்க்குறேன் வையச்சேரியில இல்ல. அவரும் உட்டு தேடுறாரு காணோம். அவர் பார்க்கும்பொழுது ம். சிலை இருக்கு. தலை வையச்சேரி குளக்கரையில. அதுக்கப்புறம் இல்ல. ம். அவர் ம். மறுபடியும் இப்ப பார்க்கும்போது கூட சொல்றாரு, "ஜம்புலிங்க என்னைக்காவது நம்ம அத கண்டுபிடிச்சிடலாம் எப்படியாவது வந்துரும்" அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அப்பப்போ அது போறது தான் வேற ஒண்ணும் பண்ண முடியாது. இருக்கிற வரைக்கும் நம்ம பதிவு ம். பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான் நம்மளால பண்ண முடிஞ்சது. வேற ஒண்ணும் இல்ல. ஐயா வணக்கம். புகைப்படத்த தான் குடுத்துருந்தேன். நன்றிங்க. நன்றி. ஐயா வணக்கம். நன்றிங்க. ஐயா நன்றி. வணக்கம். ஐயா கேக்குதுங்களா? பேசுங்க ஐயா. கேக்குது, ஆ, பேசுங்க ஐயா. ஐயா நானு இப்ப நீங்க காட்டின சிலைகள்ல அதிகபட்ச சிலைகள்ல அ புத்தர் பூணூல் போட்டிருக்க மாதிரி இருக்கு. அது எப்படிங்க? யாரு? பூணூல் போட்ட மாதிரி இருக்கு ஆ சிலைகள்ல. பூணூல் பூணுங்க. சரி. பூணூல் போட்ட மாதிரி இருக்கு. அது எப்படி? அது புத்தர் என்ன பூணூல் போட்டிருந்தாரா என்ன? அதான் பூணுன்னு கிடையாது. நாங்க வந்து அது வந்து அது சீவிர மேலாடை ஆடைன்னு சொல்லுவோம். பயன்படுத்துறோங்க வழக்கமா. என்ன சாதாரணமா வந்து அந்த துவராடை போடுற போடுற விதம் இருக்குல்ல, அத பார்க்கும்போது பூணூல் போன்ற ஒரு தோற்றத்த உண்டாக்குமே தவிர, அது வந்து உடல், இடுப்பு, மேல் சுற்றி ஒரே சுற்றாக போடும் வகையில் அந்த துணி, அந்த ஆடை அது மாரி சிவர் ஆடை வரும்னு சொல்லுவாங்க. அது அந்த நீங்க சொல்ற கருத்துல ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. நானும் அந்த அடிப்படையில தான் போயிட்டு இருக்கேங்க. ஆய்வுக்குரியது. நானும் பார்க்கிறேன். இல்ல நிறைய சிலைகள்ல ஆ, வெறும் உடம்புல வெறும் பூணூல் மட்டும் தெரியுது. இல்ல ஐயா, அது சீவர ஆடை அது. ஆ, ஆ, சிங்கிளா தெரியாது, அது துணி மாதிரி தெரியும். சீவர ஆடை. இல்ல. நீங்க வந்து ஒண்ணும் வேண்டாம். அதாவது சாதாரண ஒரு புத்தர் சிலைக்கு இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கங்களேன். புத்தர் சிலையின் இடுப்பு பகுதியில் கையை வைத்து தடவி பாருங்கள். நேரா போய் பாருங்க. நம்ம வேட்டு கட்டினா இடுப்புல மடிப்பு வரும். லேசா ஒரு 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 மேடு மாரி இருக்கும். அதை போன்ற ஒரு மேடு போன்ற ஒரு இது வந்து அந்த ஆடையில நீ இருக்கிறத நீ உணர முடியும். அத நான் பார்த்திருக்கேன். நீங்க பாருங்க. ஓ, நல்லது. சரி. சார் நான் கேட்கலாமா? கேக்குதா நான் கேட்கறது? கேளுங்க ஐயா. சார் ஜம்புலிங்க சார் வணக்கம். வணக்கம். நான் கும்பகோணம் சேர்ந்தவன் தான் நானு. ஆ, நான் திருவலஞ்சூலி கோயில்ல வந்து நான் சின்ன வயசுல புத்தர் சிலை வெளியே இருந்து பாத்துக்கிறேன். ஆனா எனக்கு அப்பெல்லாம் அதை பத்தி தெரியல. இப்போ ஞாபகம் வருது எனக்கு. இப்ப அந்த சிலையெல்லாம் அங்க இருக்குல்ல அந்த கோயில்ல. திருவலஞ்சுழி சிலை சொல்லிடுறேன். ஆமா. அதாவது திருவலஞ்சுழி சிலை என்னன்னு சொன்னா, அது நான் பல தடவ சொல்லியிருக்கேன். ஆய்வு ஆரம்பிக்கிற காலகட்டத்துல ஆ. எங்க இருந்தாலும் அந்த சிலை வந்து
அந்த சிலையை பற்றிய குறிப்பு எதுவும் நூல்களா யாரும் சொல்லியிருக்காங்களான்னு நான் முதல்ல பார்ப்பேன். இல்லைன்னு சொன்னா அந்தந்த பகுதிக்கு சென்று அந்த கோயிலிலோ அருகில் உள்ளவர்களோட கேட்கறது உண்டு. அப்ப நம்ம கும்பகோணம் பகுதியில நண்பர் தேனுகான்னு ஒருத்தர் இருந்தார். கலை விமர்சகர், நல்ல அறிவாளி. அவர் ஒரு தடவை எந்த ஊருக்கு சென்றாலும் அந்த ஊரில் உள்ள பெரியவர்களிடம் நான் கேட்கறது உண்டு. இது மாதிரி இந்த பக்கம் சிலை இருக்கா, இது இருக்கா. அப்படி கேட்கும்போது அவர் சொன்னார், எப்பா திருவண்ணாமலையில் நான் சின்ன பிள்ளையில ஒரு சிலை பார்த்துருக்கேன் அப்படின்னாரு. நான் திருவண்ணாமலை போறேன். திருவண்ணாமலை கோயிலுக்கு முதல்ல போகும்போது திருவண்ணாமலை கோயில்ல வந்து ஆரம்பத்துல சின்ன பிள்ளைல எங்க அப்பாவோட போயிருக்கேன். ஒரே தென்னை மரத்துல 5 கிளை இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்திருக்கேன் திருவண்ணாமலை. அதுதான் எனக்கு நினைவு திருவண்ணாமலைன்னு தான். அந்த கோயிலுக்கு போறேன். அங்க போய் பார்த்தோன்னே அங்க இல்ல. அந்த பைரவர் சன்னதி பக்கத்துல இருந்துச்சு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னே ஒருத்தர் சொன்னாரு, மெட்ராஸ்ல இருக்கிறதா சொன்னாங்கப்பா அப்படின்னாரு. அப்புறம் சென்னையில போய் பார்க்குறேன். சென்னை அருங்காட்சியகம் திருவலஞ்சுழியில் இருந்த புத்தர் சிலை சென்னை அருங்காட்சியகத்தில் திருவலஞ்சுழி என்ற குறிப்புடன் உள்ளது. அங்க போனா பார்க்கலாம். ஓஹோ. நன்றி. சார் நீங்க கும்பகோணம் தானே நீங்க? ஆமா, எங்க எந்த ஏரியா சார்? கும்பகோணம் சொந்த ஊருங்க. கும்பகோணத்துல கேசிகே தெருல இருந்த கும்பேஸ்வரன் கோயில் மேல இதுக்கு பின்னாடி. எங்க? இப்ப தஞ்சாவூர்ல இருக்கேன். இல்ல நான் கும்பகோணம் தான். இல்ல நான் கும்பகோணம் தான், ஆனைக்காரன் பாளையம். சரி சரி, நன்றி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஓகே, நான் பேசுறேன் சார். உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன் தனியா. நான் வரேன், ஊருக்கு வரேன். நான் நீ அதெல்லாம் பேசுன நண்பர் இன்னும் அவங்ககிட்ட இருக்க வாங்கிக்கோங்க. ஓகே ஓகே. எப்பனாலும் பேசலாம். ஓகே சார். வேறு யாருக்காவது கேள்வியில் இருந்தால் கேட்கலாம். ஐயா வணக்கம் அனைவருக்கும். ஐயா ஜம்புலிங்கி ஐயா வந்து எங்கள் பிஹெச்எல் பகுதிக்கு வந்து அவர் வந்து அந்த நூல் பத்தி எங்களுக்கு ஒரு செய்தியும் கொடுத்தாரு. அந்த வகையிலே ஐயா வந்து மீண்டும் அவருடைய உரையை கேட்பது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. கண்டிப்பா உங்களுடைய உழைப்பு, அதாவது வரலாற்றுகளை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி பல்வேறு சிரமங்களுக்கு இடையில நீங்க வந்து இந்த பணியை செய்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே வந்து போற்றுதலுக்குரியது. நீங்க சொன்ன மாதிரி இந்த சிலைகள் எல்லாம் வந்து அதாவது காணா போயிடுது, இல்ல வந்து விட மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி நிலையை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன, அதாவது எதிர்ப்பு ஏன் வருது அப்படின்னு எதையாவது உங்களால யூகம் பண்ண முடியுதுங்களாயா? நம்ம முன்னாடி ஏதோ ஒரு கூடத்துல பேசிருக்கோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாங்க. சரி. இப்ப எதிர்ப்புன்னு எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. நான் எதிர்ப்புன்னு சொல்ல மாட்டேன். அத நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா, நமக்குள்ள உணர்வு மற்றவர்களுக்கும் இருக்க வேண்டும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இன்னொன்னு, ஒரு ஆய்வாளன் என்ற நிலையில காலம்பர 10-9 மணிக்கு ஆபீஸ் போறவங்க 5:30 மணிக்கு வரோம். குறுக்க இருக்கிற இந்த சனி ஞாயிறு இல்லாட்டி மொத்தம் லீவ் நாள்ல தான் வேலை பார்க்க வேண்டியிருக்கு. 2வது பொருளாதாரம். நீங்க ஒரு தடவை கும்பகோணம் போயிட்டு, சாதாரணமா தஞ்சாவூர்ல இருந்து கும்பகோணம் போயிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளவு செலவுன்னு பாத்துக்குங்க. அது மாதிரி ஒண்ணும் இல்ல, தமிழ் புத்தகம் போட்டு முடிச்சேன். தமிழ் புத்தகம் போட்டு முடிச்சோன்னே அது சில புகைப்படங்கள் தெளிவு இல்லைங்கிறதுக்காக மறுபடியும் ஒரு 10 இடத்துக்கு மறுபடியும் நான் போனேன். ஏன்னா புகைப்பட தெளிவு இல்லைன்னு சொல்லிட்டோம். அது மாதிரி போகும்போது நாங்க என்ன சொல்றதுன்னா, அங்க உள்ளூர் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு உண்டாக்குறது. இது மாதிரி சிலையை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு பல பேர் ஆர்வமா இருக்காங்க. சில இடங்கள்ல வந்து ஒரு அந்த முழு ஆர்வம் காண்பிக்காதப்பட நிலையில வந்து நாம் வந்து நம்முடைய வரலாற்று பொக்கிஷங்களை இழக்கிறோம். இதுக்கு மேல ஒரு ஆய்வாளர் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாப்போம். கண்டிப்பாங்க. அல்ல எல்லாம் சேர்ந்து கை தட்டினாதானே உண்டு. ஒரு கை ஓசை என்ன எடுக்குமா சொல்லுங்க பாப்போம். கண்டிப்பாங்க. அதாவது ஒரு நண்பர் ஒருத்தர் கேள்வி கேட்டுருவாங்க எளிது. அதற்கான பதில் சொல்வது என்பது இருக்கு பாருங்க, அதுதான். ஒண்ணும் வேண்டாம். என்னையே பல பேர் சொன்னது வந்து, நீங்க சோழ நாடு மட்டுமே இருக்கீங்க, வெளியே வர மாட்டேங்கிறீங்க, தமிழ்நாடு வாங்க தமிழ்நாடு வாங்க. நான் தமிழ்நாடு என்னால முடியாது. ஏன்னா என்னுடைய எல்லை இதுதான். பல நண்பர்கள் அருப்புக்கோட்டையில ஆரம்பிச்சு தேனி வரைக்கும் பல இடங்கள்ல இங்க சிலை இருக்கு வாங்க, இங்க சிலை இருக்குன்னு கூப்பிடுவாங்க. நான் இதான் சொல்லுவேன். என் நண்பர் அந்த ஆரலர் வெங்கடேசன் கூட சொல்லுவாரு, சார் எங்க பகுதிக்கே வரமாட்டேங்கிறீங்கன்னு. எனக்கு நேரம் இல்லை, இன்னும் வந்து முடியாது. இன்னொன்னு, இப்ப நான் பார்த்த பல இடங்களுக்கு பல முறை மறுபடியும் நான் போயிருக்கேன். எனக்கு இங்க பக்கத்துல இருக்கிறதுனால சோழ நாடுங்கிறதுனால நினைச்சா மறுபடியும் சந்தேகம்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுவேன், பதிவு பண்ணிடுவேன் எதா இருந்தாலும். ஒரு முக்கியமான செய்தி, என்னுடைய வலைப்புல எல்லாத்தையும் பதிவு பண்ணியிருக்கேன். என்னுடைய கருத்தில் மாற்றம் இருப்பேன், அதையும் மாற்றப்பட்டது, மேம்படுத்தப்பட்டதுங்கிற குறிப்போட நான் என்னோட வலைப்புல நான் எழுதுறேன். அதனால அந்த பதிவுல நான் தெளிவா இருக்கேங்கிறத நான் உங்ககிட்ட அன்போட சொல்லிக்கிறேன். நன்றி. கண்டிப்பா ரொம்ப மகிழ்ச்சிங்க. அந்த பயணத்தினுடைய நுட்பத்தெல்லாம் நீங்க சொல்லும் போது உண்மையிலே அதை எந்த அளவுக்கு ஒரு
ஆர்வத்தோடையும் ரொம்ப அதாவது அனுபவிச்சு அதை பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா ஒரு போஸ்ட் கார்டு எப்படி வந்து பயனுள்ளதா மாறுது, அப்புறம் வந்து இந்த வாய்க்கால் பயணம், ஒருத்தர் குழந்தை அதாவது மாட்டையும் என்னையும் சேர்த்து போட்டோ எடுக்கணும் அப்படின்னு இதெல்லாம் வந்து நுட்பமான உணர்வுகள் வந்து உங்களை உண்மையிலே ஒரு எழுத்தாளர் ஒரு பதிவாளருக்கு உண்டான அத்தனை இதையும் உங்களோட பார்க்க முடியுது. மகிழ்ச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப 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 நன்றிங்க, ரொம்ப நன்றி. நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். நான் காஞ்சிபுரத்துல சீதாபதி. இப்போ பணி நிமித்தம் ஆந்திராவில் விசாகப்பட்டினத்துல இருக்கேன். சரி. உங்களோட உரை ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. உங்களோட அனுபவங்கள்லாம் கேட்கும் போதே எனக்கு கஷ்டமா இருந்ததுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சமூகத்துல நீங்க போராடி எல்லா இடத்துலயும் வேலை நாள் போக மற்ற நாள்ல நீங்க போய் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க. இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சு எங்களுக்கு வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க. உங்ககிட்ட கேள்வி ஒன்றும் கேட்கறதுக்கு இல்லை சார். உங்க எல்லாமே உங்களோட அனுபவங்கள் தான். ஏன்னா நீங்க இந்த உரையை ஆரம்பிக்கும் போது எனக்குள்ள ஒரு மனசுல ஒரு எண்ணம் இருந்தது ஐயா. இதெல்லாம் எல்லாமே சிலைகள் அருங்காட்சியகத்துக்கு போயிடுது. இது திரும்ப அந்த இடத்துக்கே வந்து நம்ம மக்கள்லாம் போய் வழிபடுறதுக்கு என்னைக்கு வரும் அப்படின்னு. ஆனா அந்த ஆதங்கத்தோட தான் நீங்க அதை முடிச்சிருக்கீங்க. நான் நினைக்கிறேன் கௌதம சன்னா சார் இந்த அமைப்பும் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். நானும் இந்த மாதம் ஓய்வு பெற்று வந்துடுறேன் உங்களோட இணைஞ்சு. நம்ம ஒவ்வொரு கிராமத்திலையும் போயிட்டு இந்த சிலைங்கள்லாம் பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு நான் ஏதுவா இருக்கிறதுக்கு நான் ஐயா கிட்ட எல்லாம் பேசுறேன் ஐயா. கண்டிப்பா நம்ம ஏதாவது நடவடிக்கை எடுப்போம். ரொம்ப சந்தோஷம். உங்க முழுக்க முழுக்க உங்களோட கடுமையான அனுபவங்கள்லாம் ஷேர் பண்ணிருக்கீங்க. அது புத்தகமா வெளியிடுங்க. நாங்கெல்லாம் வாங்கி படிச்சு தெரிஞ்சுக்கிறோம் சார். ஏன்னா அது மூலியமா இந்த சோழ மண்டலத்துல சிலைகளை பத்தி அத்தனை தகவலும் வந்துடும் நினைக்கிறேன் எங்களுக்கு. ரொம்ப நன்றி ஐயா உங்க உரையை கேட்டதுக்கு. நன்றி நன்றி. சோழ நாட்டை விட்டு வெளியே வரலைங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஒவ்வொரு மண்டலத்திலும் உங்களை மாதிரி ஒவ்வொருத்தரும் பணியாற்றினாவே போதும். ஒவ்வொரு மண்டலத்திலும் உங்களை மாதிரி ஒவ்வொருத்தரும் பணியாற்றணும். அவங்கள ஒருங்கிணைச்சாவே சரியா இருக்கும் ஐயா. ரொம்ப அருமையான உரை. உங்களோட அனுபவங்கள் மிகவும் என்ன ஹார்ட் டச்சிங். ரொம்ப நன்றி ஐயா. கேள்வி நேரம் முடிச்சுக்கலாங்களா ஐயா? வேற யாரும் இல்லைங்களா கேள்வி கேட்குது? வேணுகோபால் ராஜா பண்றாருங்க. ஆமாங்க, ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. ஒண்ணும் இல்ல, இந்த எல்லாரும் வந்து சத்திய சாக்கியார் செல்வம் சாக்கியார்னு வச்சிருக்காங்களா? அது சாக்கியார்னா என்னங்க, அதோட அர்த்தம் மேம்? புத்தர் வந்து ஆமாமா புத்தர் வந்து சாக்கிய வம்சம்னு ஆரம்பத்துல சொல்லியிருக்காங்க. சாக்கிய வம்சம், அதனால வந்து சாக்கியான்றத கூட சேர்த்து நிறைய பேர் இருக்கும். ஓ, புத்தருடைய பேருங்களா? சாக்கிய வம்சம். ஆமா, சாக்கிய. சரி, நம்ம வச்சுக்கலாம் ஒரு ஆசை, வேற ஒண்ணும் இல்ல. புத்தர் வந்து சாக்கிய வம்சம். ஓகே ஓகே. ஆமா ஆமா ஆமா, அது முக்கியம். நம்ம அடையாளத்துக்கு வந்து ஒரு ஆளு பேர் வைக்கணும் இல்லையா? எல்லாரும் வந்து வேற அடையாளம் ஒண்ணு வச்சுக்கிறாங்க மத்த மதத்துல எல்லாம். நம்ம இதுல வந்து யாரும் வச்சுக்க மாட்டாங்க. அப்ப சாக்கியாருடைய தெரியாம நம்ம வச்சுட்டு அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு கிண்டல் பண்ணுவானுங்க. அதனாலதான் கேட்டேன், வேற ஒண்ணு. நன்றி. வம்சத்துடைய சாக்கியாரோட வம்சம் நம்பலாம் இல்லையா? ஆமா, சாக்கிய வம்சம். ஆமா, ரொம்ப நன்றி. இந்த சாம்ராட்டம் அப்படிதான் வருமா? அது சாம்ராட் அசோகர். ஓகேங்க, நன்றி. ஜெய்பீம். ஜெய்பீம். சாம்ராட் அசோகர் ஐயா அவர் மௌரிய வம்சம். மௌரிய வம்சம். ஓகே ஓகே ஓகே. தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வம்சத்துக்கு பதிலாக நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுதான், வேற ஒண்ணு. சரி, கேள்வி வேற யாருக்கிட்ட வேற ஒண்ணு இல்ல. முதல்ல காது கொடுத்து செவி கொடுத்து வாங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் கேள்வி கேட்போம். தெரியாம கேள்வி கேட்க கூடாது இல்லையா? நன்றி நன்றி. சொல்லு, பேசுங்க ஐயா. எல்லாருக்கும் ஜெய்பீம், நமோ புத்தாய. ஐயா ஜம்புலிங்க ஐயா அவர்களுக்கு ஒரு மனமார்ந்த நன்றி முதல்ல சொல்லிக்கிறேன். ஏன்னா பல வரலாறு தகவலை தந்திருக்காரு, அது உணர்வுபூர்வமாக தந்திருக்காரு. எனக்கு ஒரு சின்ன கேள்வி தான். இப்போ நான் தருமபுரி மாவட்டம் அரூர்லேருந்து பேசுகிறேன். தருமபுரி அருங்காட்சியகத்தில் வந்து ஒரு புத்தர் சிலை இருக்குது, 10ஆம் நூற்றாண்டு புத்தர் சிலை இருக்குது. அதை பற்றி நான் போய் பார்க்கும்போது இதை பற்றி ஏதாவது குறிப்புகள் இருக்கா, இது எங்கே கிடைச்சது, சித்தியோட வரலாறு குறிப்பு இருக்கான்னு நம்ம அந்த அருங்காட்சியகத்தில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டபோது அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு ரொம்ப அலட்சியமாக பதில் சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி அருங்காட்சியகத்தில் வைக்கிற சிலைகளோட குறிப்புகள் வந்து அருங்காட்சியகத்தில் இருக்குமா, இல்லை அவங்க சொன்ன பதிலுக்கு தகுந்த மாதிரி தான் வெறுமனே ஒரு சிலையை பாதுகாக்க வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் வச்சிருப்பாங்களா?
ஐயா என்கிட்ட எதுவும் பதில் எதிர்பார்க்கறீங்களா? புரியல. நீங்க கேட்ட கேள்வி என்கிட்ட கேக்குறீங்களா? ஆமா ஐயா, ஐயா உங்ககிட்ட தான் கேட்கிறேன். ஆமா உங்ககிட்ட தாங்க ஐயா கேட்குறேன். இல்ல தெளிவில்ல. கேள்வி தெளிவில்ல. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஐயா இப்போ அருங்காட்சியகத்துல வச்சிருக்காங்க இல்லையா புத்த சிலைகளை, சில சிலைகளை வந்து இடமாற்றி வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க இல்லைங்களா? ஆமா. பாதுகாப்பு கருதி வேண்டியோ இல்ல வேற எங்கேயாவது அகழ்வாராய்ச்சி கிடைக்கும் போது அங்க போய் வைக்கிறாங்க இல்லையா? அந்த சிலைகளோட குறிப்பு, அதாவது இந்த இடத்துல கிடைச்சது, இது இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சிலை, இவங்களால வைக்கப்பட்டது வந்து அருங்காட்சியகத்துல இருக்குமா இல்ல வெறும் சிலைகள் மட்டும்தான் அங்க வச்சிருப்பாங்களா தகவல் இல்லாம? அதாவது நான் எல்லையை தாண்டி போக விரும்பல, சொல்லிடுறேன். சில இடங்களில் தெளிவாக வைத்துள்ளார்கள். என்ன சில இடங்களில் ஒன்றும் இல்லை. நம்ம திருப்பராய்த்துறை புத்தர் வந்து மதுரை அருங்காட்சியகத்தில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நான் அங்க போய் பார்க்கும்போது அந்த திருப்பராய்த்துறை சிலை இருக்கு, அந்த குறிப்பு இல்லை, வெறும் சிலை மட்டும்தான் இருக்கு. அது மாதிரி சில இடங்கள்ல இருக்கு. அது நம்ம அருங்காட்சிய காப்பாட்சியத்தையோ அலுவலர்கள்ட்டையோ கேட்டுக்கலாம், அவங்க உதவுவாங்க. அந்த காப்பாளர்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க கொஞ்சம் எத்தனை பக்கம் பதில் சொல்லிட்டாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, சிலை மட்டும்தான் இருக்குது. அந்த மாதிரி சிலைகளை வைக்கும் போது அதை பத்தி குறிப்புகள் சாதாரணமா ஒரு 2 வரி 3 வரியாவது குறிப்பு இருக்கும் தானுங்க அந்த காப்பகத்துல? அதாவது அந்த குறிப்போட தாங்க வைக்கிறாங்க. ஆரம்பத்தில இருந்து அந்த குறிப்போட வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நான் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் ஆகும்போது அந்த குறிப்பு எழுதுறது போயிடுது. அதனால சில பேர் என்னன்னு சொன்னா ஆர்வம் உள்ளவர்கள் எடுத்து செய்யறாங்க. என்ன ஆயிடுதுன்னா விடுபாடாயிடுது. இன்னொன்னு மிக முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்தந்த அருங்காட்சியகங்கள் வந்து புத்தகங்கள் வெளியிட்டிருக்கு பெரும்பாலும். அந்த அருங்காட்சியக வெளியீட்டுகள்ல அது பற்றிய குறிப்பு இருக்கு. இன்னொன்னு காப்பாட்சியாளர்கள் பெரும்பாலும் உதவுவார்கள். அவ்வாறு இல்லை என்றால் சற்றே சிரமம் தான். இது மாதிரி பல அனுபவம் சொல்லியிருப்பேன், நான் வந்து எதிர்கொண்டிருக்கேன். அது இந்த மேடையில் நான் பேச இயலாது. ஓகேங்க, நன்றிங்க. ஐயா ஐயோ வணக்கம். ஹலோ ஹலோ சொல்லுங்க. இப்போ ஜாதி கணக்கெடுப்புன்னு வராங்க இல்லையா? சொல்லுங்க ஐயா. ஜாதி தலைப்பு ஒட்டி பேசுங்க ஐயா. சரி, நான் என்ன சொன்னேன்னா, இப்ப ஜாதி கணக்கெடு வரும்போது நாங்க பௌத்தர்கள் சொல்லலாமான்னு கேக்குறேன். தாராளமா சொல்லலாம். நல்லது. ஓகே. நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக திரிபிடக தமிழ் நிறுவனத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் பௌத்த சிந்தனையாளர் ஐயா அன்பன் ஐயா அவர்கள் இப்போது வாழ்த்துறை வழங்கும்போது அன்போடு கேட்கிறோம். அனைவருக்கும் ஜெய் பீம், நமோ புத்தாயா. ஐயா முனைவர் ஜம்புலிங்கம் அவர்களை வாழ்த்த வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்ட தமிழ்நாடு பௌத்த சங்க அமைப்புக்கும் இணையத்தில் இணைந்திருக்கும் அன்பு பௌத்த உறவுகளுக்கும், குறிப்பாக பல வினாக்களை எழுப்பிய நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். சோழ நாட்டில் பௌத்தம் வரலாற்று அறிஞர் முனைவர் ஜம்புலிங்கம் அவர்களை 2007ஆம் ஆண்டு சுனாமி காலத்தில் பூம்புகாரில் சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. அன்றிலிருந்து இன்று வரை நான் அவருடைய நட்பிலும் அவருடைய தேடல்களிலும் தொடர்பு கொண்டே இருக்கிறேன் என்பது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம். குறிப்பாக அவர் இப்பொழுது முடிக்கும் போது ஒன்று சொன்னார், எனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி என்று சொன்னாங்க. உண்மையிலேயே ஒரு அனுபவசாலி என்பவர் வயதை கடந்தவர் மட்டும் அல்ல, வழிகளையும் கடந்தவர் என்பது என்னுடைய புரிதல். எனவே ஐயா அவர்கள் குறித்து வாழ்த்து சொல்ல ஏராளமான ஒரு 5 பக்கத்துக்கு குறிப்பு எடுத்து அவர்கிட்ட கேட்டு எழுதி வச்சேன். ஆனாலும் எனக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகம் செய்த பார்த்திபன் நேரத்தை அவர் எடுத்துக்கொண்டார். அவர் அனைத்தையும் குறிப்பையும் அவரே பேசினார் என்பது எனக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. ஐயா அவர்கள்
அப்பொழுது இருந்தே எனக்கு அவர் அவர் போகும் இடத்தெல்லாம் போனேன், பார்த்தேன் என்று ஒரு போஸ்ட் கார்டு மூலமாகவே அறிவிப்பது வழக்கம். நானும் ஒரு போஸ்ட் கார்டு கொடுத்து நன்றி. இப்படிதான் நாங்கள் எங்களுடைய நட்பு தொடர்ந்தது. அவருடைய வாழ்நாளில் கிட்டத்தட்ட 68 சிலைகள், புத்த சிலை, சமண சிலைகளை கண்டெடுத்தமை ஒரு வலிகள் நிறைந்த ஒரு பாதையாகவே அவரை இந்த பாராட்டும் நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டும் அல்லாமல் அவர் ஒரு குறிப்பிட்ட, அதாவது அவர் கான்சென்ட்ரேட் பண்ணது, கன்சிஸ்டன்சியோட பேசின தொடர்ந்தது. அவரால் இந்த ஒரு சோழ நாட்டில் பௌத்தம் என்ற அழகிய தமிழ் ஆங்கில நூலை எடுத்து வர வாய்ப்பா இருந்தது. அப்படி இங்க கேள்வி கேட்டாங்க இல்லையா, உதாரணத்துக்கு வினோத்து, இன்னொருத்தர் ஆந்திராவில் ரிட்டையர் ஆகிறேன்னு சொன்னாங்களே, இவங்களுக்கெல்லாம் நான் கேட்டுக்கொள்வது, நிறைய கேள்வி கேட்டாங்க. ஆனால் நான் ஐயாவோட தொடர்பு கொண்ட காலத்தில் இந்த அளவுக்கு வளர்ச்சி பெறவில்லை. இன்றைக்கு தமிழ்நாடு பௌத்த சங்கம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பௌத்த உறுப்பினர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அது மிகப்பெரிய சாதனை என்று சொன்னால் மிகையாகாது. ஆனால் நான் புத்தர் வழி பன்னாட்டு பேரவையில் இருக்கும்போது இம்மாதிரியான பல கேள்விகளை சிறுபான்மையர் அமைப்புக்கு அனுப்பியது உண்டு. ஆனால் இன்றைக்கு கௌதம் சன்னா மற்றும் அந்த அமைப்பில் இருக்கிற அனைவரின் முயற்சியில் இருப்பதால் நான் சொல்ல விரும்புவது, ஒவ்வொரு சிலையை பார்க்க செல்லும் போதும் இந்த மாவட்ட சிறுபான்மையோர் பிரதிநிதியையும் தொடர்பு கொண்டு அவருடைய நேரத்தையும் உங்களுடைய நேரத்தையும் தேடி சென்று செய்ய வேண்டும் என்பது இந்த நேரத்திலே ஐயா அவர்களை பாராட்டுவதில் இதையும் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தொடர்ந்து இந்த கூட்டத்தில் 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்களை பேச விட்டுருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். குறிப்பாக மியான்மரில் இருந்து ஒரு தலைமை பிக்குவும், இலங்கையிலிருந்து ரெவரண்ட் சுமங்கலா மகாதேரோ அவர்களும் இந்த இணைப்பில் கலந்து கொண்டார்கள். அவர்களை இருக்கிறார்களா என்று தெரியாது. ஆனால் இருந்தால் இந்த வாழ்த்துறைக்கு பிறகு பேச சொன்னால் நன்றாக இருக்கும் என்பது பணிவான வேண்டுகோள். காரணம், அவர்கள் அயல் நாட்டிலிருந்து வந்திருக்காங்க, இல்லைன்னு நினைக்கிறேன் இப்ப. ஸோ எனவே இந்த இணைப்பில் கலந்து கொண்டதற்கு அவருக்கு தமிழ்நாடு பௌத்த சங்க பேரவை சார்பாக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து ஐயா அவர்கள் தமிழ்நாடு இந்த புத்தகத்துக்கு ஏன் சோழ நாட்டில் பௌத்தம் அப்படின்னு வச்சாங்கன்ற ஒரு கேள்வி எனக்கு உண்டு. ஆனால் சோழ நாட்டுக்கு அவர் முனைவர் பட்ட ஆய்வுக்காக எடுத்ததால் அதை நாம் மாற்ற முடியாது. ஆனால் தமிழகம் முழுவதும் நீங்க போகணும். ஐயா அவர்கள் குறிப்பிட்டதுல புத்தர் மங்கலம், கீவனூர் நாகப்பட்டினத்தில் இருக்கிற புத்தர் மங்கல சிலையை அவர் முதல்ல காமிச்ச அந்த படத்துல அந்த கட்டடத்தை எழுப்புறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதே மாதிரி பல்லூர்ல ஒரு 3 சிலைகள் இருக்கு. அதை தமிழ்நாடு பௌத்த சங்கத்தில் இப்பொழுது நம்மை ஒருங்கிணைக்கும் சகோதரர் கோவி பார்த்திபன் பொறுப்பேற்றிருக்கிறார். ஸோ அதே போல காஞ்சிபுரத்தில் நிறைய சிலைகள் இருக்கிறது. இதையெல்லாம் இந்த தமிழ்நாடு பௌத்த சங்க பேரவை முன்னெடுப்பது சிறப்பை தரும், நம் வரலாற்றை மீட்டு தரும் ஒரு நல்ல செயல்பாடாக இந்த முயற்சி வரும் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா நன்றி. ஐயா வாழ்த்துறை வழங்கிய ஐயாவுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் இறுதியாக நன்றி உரை வழங்க சத்ய சாக்கியா ஆதாரகாலே உதவியார் சங்கரத்தினர் குழுமூர் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த சத்ய சாக்கியா அவர்களை நன்றியுரை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். சத்யா இருக்கீங்களா? சத்யா இந்த இணைய வழி தொடரில் நான் கலந்து கொள்ள வாய்ப்பு அளித்த உங்களுக்கு குறிப்பாக இந்த 2 மணி நேரத்தில் சோழ நாடு முழுவதும் பயணித்த ஒரு அனுபவத்தை கொடுத்த
முனிவர் ஐயா ஜம்புலிங்கம் அவர்களுக்கு தமிழ்நாடு பௌத்த சங்க பேரவை சார்ந்த நபர் என்ற அடிப்படையில் இந்த மகிழ்வையும் நல்வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்வில் வாழ்த்துறை வழங்கிய பேரறிஞர், தமிழகத்தின் மூத்த பேரறிஞர் ஐயா அன்பன் அவர்களையும் இந்த மகிழ்வோடு வரவேற்று நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்வை ஒவ்வொரு வாரமும் சிறப்பாக ஒருங்கிணைத்து வரும் தமிழ்நாடு பௌத்த சங்க பேரவையின் அன்பு சகோதரர் கோவில் பார்த்திபன் அவர்களையும் இந்த மகிழ்வோடு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து அன்பு நல்ல உள்ளங்களுக்கும் நல்ல வணக்கங்களோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறேன். சோழ நாட்டில் பௌத்தம் என்கிற தலைப்பில் நான் பிறந்த அரியலூர் மாவட்டம் குழுமூர் புத்தர் சிலையை பற்றி ஒரு புரிதலோடு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருந்த இந்த கூட்டத்திற்கு ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து நன்றி. அனைவருக்கும் நன்றி. தன்னுடைய சொந்த உழைப்பில் சொந்த செலவில் 75 புத்தர் சிலைகளை கண்டு ஆய்வு செய்து நமக்கு புத்தக வடிவிலே நூலாக சோழ நாட்டில் பௌத்தம் என்கின்ற நூலை ஐயா அவர்கள் ஜம்புலிங்கம் ஐயா அவர்கள் நமக்கு முதல் பதிப்பாக தமிழிலே வெளிவந்துள்ள அந்த நூல் முழுக்க முழுக்க அனைத்து புத்தர் சிலைகளும் கலர் போட்டோவோட வெளிவந்தது. அதுக்கு அடுத்த பதிப்பாக அது வந்து முதல் பதிப்பு வந்து 1000 ரூபாய் மதிப்பிலான அந்த புத்தகம் ஹார்ட் பவுண்ட்ல அந்த புத்தகம் வெளிவந்தது. தேவைப்படுவோர் வாங்கிக்கலாம். இரண்டாவது பதிப்பாக வெளிவந்திருக்கும் அந்த புத்தகம் வந்து நல்ல வலுவழுப்பான ஆர்ட் பேப்பர்ல தான் வந்து பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கிறது. ரெண்டுமே வந்து கலர் போட்டோல. உங்களுக்கு தேவைப்படுவோர் புது எழுத்து என்ற அந்த பதிப்பகத்திலே தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். 750 ரூபாய். இரண்டாவது பதிப்பு வந்து 750 ரூபாய்க்கு வந்து இப்போது கிடைக்கின்றது. அனைவரும் ஐயாவுடைய வந்து நூலை பெற்றுக்கொள்ளலாம். இந்த அவர் பேசிய அனைத்து 75 புத்தர் சிலைகளும் அந்த நூலிலே பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு முறை ஐயா அவர்களுக்கு, ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கு நன்றியினை தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை சார்பாக ஐயா ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கிய அன்பையன் ஐயா அவர்களுக்கும் வரவேற்பு மற்றும் நன்றி உரை வழங்கிய சத்யசாய் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட பௌத்த உபாசகர்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி. ஜெய் நமோ. நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி. நன்றி ஐயா. நன்றி. ஓகே.